வணக்கம் நண்பர்களே. லாஸ்ட் வீடியோலயே பார்த்துருப்பீங்க, பண்ணி வருதுன்னு கை சுத்தி நூல் சுத்தின்னு இருந்தேன். அது குறை விட்டு போச்சு. இன்னைக்கு காலையிலேயே கைனிக்கு வந்து அந்த குறைய முடிச்சிட்டேன். இன்னைக்கு நமக்கு வேலை நாள். வேலைக்கு போகும்போது நம்ம ப்ரோக்கு கை செலவுக்கு காசு இல்லையா, அவருக்கு காசு அனுப்பி விட்டேன். என்ன வண்டி ஒரு பக்கம் ஆளாயுதுன்னு பார்த்தா பேக் டயர்ல காத்து கம்மியா இருக்கு. பெட்ரோல் பங்க்லயே பெட்ரோல் போட்டு காத்து பிடிச்சிட்டோம். நமக்கு கண்ணு ஏறினே கொஞ்சம் ஆர்வ கோளாறு. இதுல வேற பஸ் முன்னாடி போய் மாட்டிக்கணுமா, ஏறவும் முடியாம நிற்கவும் முடியாம ஒரு மாதிரி கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம வேலை செய்யற இடத்துக்கு வந்துட்டோம். இந்த கேமரா ஃப்ரேமை செட் பண்ணுறதே பெரும் கஷ்டமா இருக்கு. அதுக்கப்புறம் செட் பண்ணிட்டு நமக்கு தேவையான பொருளை எடுத்து வச்சுட்டு எனக்கே கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது. ஃப்ரேமில் தெரியுமா தெரியாது சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் லைட்டாக கேமரா அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நமக்கு தேவையான பொருளை வச்சுட்டேன். வந்த உடனே முதல் வேலையாக நம்மளுக்கு தண்ணி பிடிச்சின்னு சொல்லிட்டாங்க. இதாங்க இருக்கிறதுலே பெரிய டாஸ்க்கு. ஏன்னா நம்மளுக்கு 8வது மாடியில் தான் வேலையே. 8வது மாடிலேருந்து கீழே இறங்கி கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் போய் தண்ணி பிடிச்சின்னு வரணும். அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வேலை செய்கிற மாதிரி ஆக்டிங் கொடுத்துட்டு இந்த கேமரா ஃப்ரேம் எனக்கே டவுட்டாக இருக்குங்க செட் பண்ணுறது. ஃப்ரேமில் நான் தெரியும்னா தெரிய மாட்டேன் சொல்லிட்டு லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிருந்தேன். ஏன்னா எனக்கே கொஞ்சம் குழப்பமாக இருக்குதுங்க. நான் ஃப்ரேமில் தெரியும்னா தெரிய மாட்டேன்னா அப்படியே கன்ஃபியூஷன் ஆயிடுச்சுங்க இப்போ வர வர. அதுக்கப்புறம் வழக்கம் போல் நம்மளுக்கு மதிய உணவுக்கு பிரியாணி தாங்க இன்னைக்கும். மதியம் சாப்பிட்டு முடிச்சோடனே மறுபடியும் அதே வேலையை கண்டினியூ பண்ணிட்டோம். எப்பவுமே நம்ம இருக்கிற இடம் கொஞ்சம் ஒரு மாதிரி கொஞ்சம் ஃபன்னாக தான் இருக்கும். அதனால இப்படி தான் கொஞ்சம் ஆர்வ கோளாறுத்தனமாக என்ன பண்ணியிருப்பேன். இவன் வேலை செய்யாமல் விளையாடினு இருக்கான்னு சொல்லிட்டு சம்பளத்தில் கை வச்சிடாதீங்க ஓனர். வேலை முடிஞ்சதும் கட்டிங் மிஷினில் இருக்கிற பிளேட் அவுத்து வச்சுட்டு ஸ்க்ரூ பாக்ஸ், தக்க சுத்தியல், ஸ்க்ரூ டிரைவரு, கை கத்திரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வீட்டுக்கு போகலான்னு பார்த்தா அந்த நேரம் தான் மழை வரும்போது கரெக்டாக. அதுக்கப்புறம் அங்கேயே ஒரு 1/2 மணி நேரம் மழை விட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்ட நண்பர்களே. இதோட இந்த பகுதியை முடிச்சுக்கிறேன். அடுத்த பகுதியில் பார்க்கலாம்.